ஆரிய சமாஜம், சுத்தி இயக்கமும் வேத மறுமலர்ச்சியும். ஆரிய சமாஜத்தின் தோற்றத்துக்குப் பின்னால் தயானந்த சரஸ்வதி 1824 டு 1883 என்னும் துறவியின் புரட்சி சிந்தனைகளே இருந்தன. குஜராத்தில் பிறந்த அவர் இளமையிலேயே துறவியானார். இந்தியாவின் பல பகுதிகளில் 17 ஆண்டுகள் பயணம் செய்து தனது சிந்தனைகளின் தளத்தை அமைத்தார். 1863 கருத்துக்களை போதிக்கத் தொடங்கி 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவி தனது முக்கிய நூல் சத்யார்த்த பிரகாஷ் வெளியிட்டார். சத்யார்த்த பிரகாஷ் சமகாலத்து இந்து சமயத்தின் சீர்கேடுகளை சுட்டிக்காட்டும் புத்தகம். எதிர்த்தவை, ஆதரித்தவை, அவர் கடுமையாக எதிர்த்தவை, புராணங்கள் மற்றும் பல கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு, புனித யாத்திரைகள் மற்றும் பிராமண அர்ச்சகர்களின் சடங்கு முறை, மக்களை வேதங்களை நோக்கித் திருப்பும் அழைப்பு மூலம் ஆன்மீகத்திலும் சமுதாயத்திலும் புதிய ஒளியை ஏற்படுத்த முயன்றார். ஆதரித்தவை, பெண்களின் கல்வி முக்கியத்துவத்தை புரிந்து ஊக்குவித்தார். விதவைகள் மறுமணத்திற்கும் ஆதரவளித்து வாழ்க்கையை மேம்படுத்தும் முயற்சிகளைச் செய்தார். சுத்தி இயக்கம், டிஏவி கல்வி நிறுவனங்கள், தயானந்தர் நிறுவிய சுத்தி இயக்கம் மற்ற மதத்தவர்களை மீண்டும் இந்து சமுதாயத்தில் இணைக்க முயன்றது. இது பஞ்சாப் பகுதியில் முக்கிய செல்வாக்கு பெற்றது. இந்த இயக்கம் முஸ்லிம் அகமதியா இயக்கத்தின் எதிர்ப்பையும் சந்தித்தது. தனது சிந்தனைகளை நிலைநாட்ட தயானந்தர் ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் டிஏவி நிறுவினார். இந்த கல்வி நிறுவனங்கள் அவரது சீர்திருத்த சிந்தனைகளை 20ஆம் நூற்றாண்டிலும் பரவச் செய்தன. முக்கிய இலக்கு வேதங்களை அடிப்படையாகக் கொண்டு சமூகத்தை வடிவமைத்தல், புராணங்களை புறக்கணித்தல், மனிதர்களிடையே சமநிலையும் கல்வியின் முக்கியத்துவமும். ஆரிய சமாஜம் ஓர் மறுமலர்ச்சி இயக்கமாக உருவாகியது. தயானந்தர் பாரம்பரியத்தின் ஒளியை மீட்டெடுத்த சிந்தனையாளர்.